ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இந்த வீடியோவில் பார்க்குறது பாருங்களேன், செவ்வரளிப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிவப்பு நிறமான அரளி. இதில் என்ன அதிசயம், எல்லா அரளிப்பூ செடி தானே அப்படின்னு கேட்பீங்கப்பா. இது வந்து ரோஸ் கலராக இருக்காது. இது கொஞ்சம் நம்மளுக்கு ரேராக இருக்கும். நல்ல சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய அரளி இது. இது பாருங்களேன், காய் விட்டுருக்கு. இதுதான் நான் இன்றைக்கி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பொதுவாக நான் அரளி செடியில் காய் அதிகமாக விட்டு நான் பார்த்ததில்லைங்க. இந்த செடியில் காய் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த சிகப்பு கலர் அரளி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் போய் விலை கேட்கும்போது கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக சொல்லுவாங்க. அந்த ரோஸ் கலர் அரளியை விட 2 மடங்கு சொல்லுவாங்க. அதாவது ரோஸ் கலர் அரளி 1 கிலோ பேக்கெட் 150 ரூபா சொன்னாங்க அப்படின்னா, இது 350 ரூபா சொல்கிறாங்க. அதே மாதிரியே லைட்டு சந்தன கலர் மாதிரி ஒரு அரளி இருக்கும், அதுவுமே விலை கூட தான் சொல்கிறாங்க. அந்த ரெண்டும் தான் இப்போ நம்ம வச்சுருக்கோம். இப்போ இதில் நான் ப்ராப்பகேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அதாவது இப்போ தண்ணி பற்றாக்குறை இருக்குது இல்லைங்களா, நம்ம தோட்டத்துக்கே நம்ம தண்ணி வாங்கி ஊற்றுற சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்போ இந்த பிளான்ட்டு பார்க்கும்போது இது உங்களுக்கு ஜீரோஃபைட்டு கேரக்டர் இருக்கக்கூடிய ஒரு ஜீரோஃபைட் அப்படின்னே கன்சிடர் பண்ணலாம். அந்த கிளாசிஃபிகேஷனில் தான் இதை நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூலில் எல்லாமே. அதாவது தண்ணி அதிகமாக இல்லைன்னா கூட வறட்சியை கூட தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி. இப்போ நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் இடங்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் நிறைய நம்ம காய்கறி செடிகள் அது இதுன்னு போட்டது எல்லாமே இந்த வெயிலுக்கு பட்டு போயிடுச்சு. அதனால் சரி, இதை இந்த செடியவே ப்ராப்பகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வீட்டில் நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணியிருந்தோம். அப்போ அந்த நாற்று விலைக்கு வாங்க போகும்போதுமே நாற்றுமே விலை அதிகமாக தான் சொல்கிறாங்க. இந்த சிகப்பு அரளியோட நாற்று விலை அதிகமாக தான் சொல்கிறாங்க. அதனால் சரி, இதை நம்ம பதியம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழோடு போயிட்டுருக்கக்கூடிய குச்சியை பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது நல்ல பெரிய மரமாக இருந்ததுங்க. தோட்டத்துக்குள்ளே வேலை செய்கிறதுக்காக அந்த ஜேசிபி எந்திரத்தை விட்டுருந்ததில் அது போகும்போது இதை பிடிச்சி இழுத்துருச்சு. அதனால் கொஞ்சம் எல்லாம் உடஞ்சிருச்சு. நான் சந்தன கலர் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான். இது ரெட்டை வரிசையில் பெட்டல்ஸ் இருக்கக்கூடிய மாதிரியான டைப்புங்க இது. ஸோ அதையும் அந்த சிகப்பு கலர் அரளியும் தான் நான் ப்ராப்பகேட் பண்ண போகிறேன். அதில் அந்த விதை விட்டுருந்தது தான், அந்த காய் விட்டுருந்ததான் உங்கள் கூட நான் அந்த ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா மற்றதுலையெல்லாம் நம்ம விதை விட்டு மற்ற அரளியிலெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் இதில் இருக்குது, விட்டுருக்கு. அதனால் இந்த விதையை வச்சே நான் இந்த செடியை பெருக்கம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண போகிறேன். நீங்கள் யாராவது இதை ட்ரை பண்ணி அது சக்ஸஸ் ஆகிருந்தால் எனக்கு சொல்லுங்களேன். See you, best wishes. Bye.